இவ்வளோ அக்ரெஷனா ஒரு பொண்ணு மேல சார்ஜ் பண்ணிட்டு போறது அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அக்லியா இருக்கு. நீங்க ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து நீங்க சார்ஜ் பண்ணிட்டு அது விட்டாலும் பரவாயில்ல, கண்டினியூஸா 1 ஹவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, அந்த சண்டை வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கத்தின்னு இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து விக்ரம் கத்தின்னு இருக்காரு, இன்னொரு சைடு கானா வினோத் கத்தின்னு இருக்காங்க, இன்னொரு சைடு கமருதீன் கத்தின்னு இருக்காரு. இது பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து திவ்யா மேல சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. திவ்யா வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கான மென்டல் ஸ்டேட்ல வந்து அவங்க இல்ல. எனக்கு வந்து அவங்க எடிட்டர்ஸை பார்த்தா பாவமா இருக்கு. யாரா நீங்க எப்படா இதெல்லாம் பார்த்து நீங்க எடிட் பண்றீங்க, எப்படா உங்களால எடிட் பண்ண முடியுது, அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் கூட புரியலங்க, ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, கத்துறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ல வந்து இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு கான்வர்சேஷனே இல்ல இந்த இடத்துல. விக்ரம் வந்து எப்பவுமே பொறுமையா இருக்கிற ஆளு, திவ்யா வந்து பேசுற நிலைமையில இல்ல. சரி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விட்டு போய் பேச வேண்டியதானே. இல்ல நான் இப்பவே பேசுவேன் சொல்லி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிக்கிறது என்னங்க ஒரு கேம், என்னங்க ஒரு ஆட்டிடியூட் அது. யாராவது ஒருத்தங்க வந்து மென்டல் ஸ்டேட்ல இல்லைன்னா இப்படிதான் வந்து நிப்பாங்களா?